Dear friends, ஒரு எக்ஸல் சீட்டில் என்ட்ரு ஆகிருக்கிற டேட்டாவோட டாப் ரோவை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படி, அல்லது லாஸ்ட் ரோவை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படி, அல்லது ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற சீட்டில் பல காலம்ஸையும் பல ரோஸையும் ஒரே சமயத்தில் ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த ஷீட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு மாதமும் எத்தனை ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 90 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை உள்ள சேல்ஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரு ஆகிருக்கு. இந்த டேட்டாவை நான் கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே உள்ள ஹெட்டிங்ஸு கண்ணுக்கு தெரியலை. இந்த ஃபிகரை எடுத்துக்கிட்டால் இது எந்த மாதத்து ஃபிகருங்கிறது நமக்கு இப்போ தெரியலை. இது கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ரோவில் உள்ள ஹெட்டிங்ஸும் கண்ணுக்கு தெரியணும்னா இந்த ரோவை ஃப்ரீஸ் பண்ணணும். இதை 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு நான் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற இந்த செல்ஸை டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். கிரியேட் டேபிள்னு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸுங்கிறது டிக் ஆகி செலக்ட் ஆகிருக்கு. இங்கே ஹெட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த டிக்கை ரிமூவ் பண்ணலை. ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிருச்சு. இதில் இன்சர்ட் ஆகிருக்கிற கலர்ஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த டேபிள் டிசைன் உள்ள இருக்கிற டேபிள் ஸ்டைல்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த நன்னை செலக்ட் பண்ணுறேன். நன்னை செலக்ட் பண்ண உடனே இதில் இன்சர்ட் ஆகிருந்த கலர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிருச்சு. இங்கே ஒவ்வொரு காலத்துலேயும் மேலே ஒரு ஃபில்டர் இன்சர்ட் ஆகிருக்கு. இன்சர்ட் ஆன இந்த ஃபில்டர்ஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் கீபோர்டில் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த 2 பட்டனையும் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு எல் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே இதில் இன்சர்ட் ஆகிருந்த எல்லா ஃபில்டர்ஸும் ரிமூவ் ஆகிருச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு இந்த காலமோட லெட்டர்ஸு தெரியுது. இப்போ நான் இந்த டேட்டாவை கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு இதோட ஹெட்டிங்ஸு தெரியுது. இப்போ இதை நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ நாம் ஃப்ரீஸ் பண்ண இந்த ரோவை அன்ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணி அது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சா இதில் 3 ஆப்ஷன்ஸ் தெரியுது. இதில் 2வது உள்ள கன்வெர்ட் டு ரேஞ்சை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே டு யூ வாண்ட் டு கன்வெர்ட் த டேபிள் டு எ நார்மல் ரேஞ்சுன்னு கேட்குது. இந்த எஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். மேலே ஃப்ரீஸ் ஆன அந்த ஃபஸ்ட்டு ரோ அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவை ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த வியூ டேபை ஓப்பன் பண்ணி இது உள்ளே இருக்கிற ஃப்ரீஸ் பேன்ஸை ஓப்பன் பண்ணணும். இதில் ஃப்ரீஸ் டாப் ரோவை கிளிக் பண்ணணும். இப்போ நான் கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த மேலே இருந்த ஃபஸ்ட்டு ரோ ஃப்ரீஸ் ஆகி இந்த ஹெட்டிங்ஸு ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரியுது. இப்போ நான் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுறேன். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த நேம்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியலை. ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த நேம்ஸு கண்ணுக்கு தெரியணும்னா இந்த காலத்தை ஃப்ரீஸ் பண்ணணும். இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு
நான் இந்த வியூ டேப் உள்ள இருக்கிற ஃப்ரீஸ் பேன்ஸை ஓப்பன் பண்ணி இதில் ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலமை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இந்த நேம் தெரியுது. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த ஹெட்டிங்ஸில் உள்ள டீட்டெயில்ஸு தெரிய மாட்டேங்குது. காரணம், இந்த காலமை ஃப்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் ஃப்ரீஸ் பண்ணியிருந்த இந்த ரோ அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃப்ரீஸ் பேன்ஸை ஓப்பன் பண்ணி அன்ஃப்ரீஸ் பேன்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த நேம்ஸு தெரியலை. இப்போ லாஸ்ட்டு ரோவில் உள்ள இந்த டோட்டலை ஃப்ரீஸ் பண்ணணும். அதாவது நாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த டோட்டல் கண்ணுக்கு தெரியணும். அதுக்கு இந்த லாஸ்ட்டு ரோவை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட்டு ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வியூ டேப் உள்ளே இருக்கிற ஸ்ப்ளிட்டை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது டோட்டல் லாக் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், மேல் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த டோட்டல் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இதை அன்ஃப்ரீஸ் பண்ணணும்னா இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளிட்டை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். இப்போ இது அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் அடுத்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணுறேன், மேலே உள்ள ஹெட்டிங் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுறேன், சைடில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற நேம்ஸு தெரிய மாட்டேங்குது. இதில் 1 2 3 4 ரோஸையும் 2 காலம்ஸையும் ஒரே சமயத்தில் ஃப்ரீஸ் பண்ணணும். நம்பர்ஸ் என்ட்ராக இருக்கிற இந்த காலத்தில் உள்ள ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வியூ டேப் உள்ள இருக்கிற ஃப்ரீஸ் பேன்ஸை ஓப்பன் பண்ணி ஃப்ரீஸ் பேன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், மேலே உள்ள ஹெட்டிங்ஸு தெரியுது. இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுறேன், சீரியல் நம்பரும் நேமும் தெரியுது. இதே மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரே சமயத்தில் மல்டிபிள் லேயர்ஸையும் மல்டிபிள் காலம்ஸையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ இதை அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீஸ் பேன்ஸை ஓப்பன் பண்ணி இதில் அன்ஃப்ரீஸ் பேன்ஸை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.